கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம், அவர் தமது தலையை எடுப்பார். அவர் தமது தலையை எடுப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் எங்கே சொல்லப்பட்டது, அது எவ்விதமாக நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 110 அதிகாரம் 7வது வசனம். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். நதியில் குடிப்பார் என்பது ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசன வரிசையில் சொல்லப்பட்டு விட்டது. நதியில் குடிப்பது என்பது மரண நதியில் இயேசு பாத்திரத்தில் குடித்தல். இயேசு மரணம் அடைவதற்கு முன்பாக, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் தமது தலையை எடுப்பார் என்பது இயேசு மரண நதியில் பாத்திரத்தில் குடித்த பின்பாக உயிரோடு எழும்புவதை குறிக்கிறது. அதே சங்கீதம் 5-6 வசனங்கள் இவை இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள், இயேசுவால் நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனங்கள். உம்முடைய வலது வாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். இது அர்மகதோன் யுத்தம், அந்த யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். இயேசுடைய பகிரங்க வருகையிலே இயேசு நிறைவேற்ற போகிற ஒரு பெரிய பயங்கரமான யுத்தம், அதுதான் அர்மகதோன் யுத்தம். அந்த கோபத்தின் நாளிலே அவர் ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் என்று சொல்லிவிட்டு, வழியிலே, இதற்காக போகிற வழியிலே, அதற்கு முன்பாக, இந்த அர்மகதோன் யுத்தத்திற்கு போகிறதற்கு முன்பாக அந்த வழியிலே இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அவர் மரண நதியிலே பாத்திரத்திலே குடித்துவிட்டு தலையை எடுப்பார், உயிரோடு எழும்புவார் என்பதை, உயிர்த்தெழும்புவார் என்பதை இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும், இயேசு மரித்தார், 3ஆம் நாளிலே மகிமையோடு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக புறஜாதி ஜனங்கள், விசேஷமாக இஸ்லாமிய நண்பர்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பவில்லை, இயேசு உயிரோடையே தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் என்ன? இயேசுக்கு முன்பாக சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாக. அந்த தீர்க்க தரிசனம் செம்மையாக நிறைவேறினது. இயேசுடைய உயிர்த்தெழுதல் நேர்த்தியாக நிறைவேறினது. அதை நாம் அறிந்திருந்தாலும் ஒரு சில வசனங்களை நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை,
தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டிலே நடந்த சம்பவம். இயேசுவுடனே கூட இருந்த சீஷர்களினாலும் இயேசுவை தரிசித்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதப்பட்ட சம்பவங்களை சுமார் 7 நூற்றாண்டிற்கு பிற்பாக வந்த குர்ஆனில் சொல்லப்பட்டதாக இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை என்று. ஒரு இடமில்ல, அநேக இடங்களிலே கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய மரணம் குறித்து பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரித்து உயிரோடு எழும்புவார் என்பதைத்தான் இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். முதல்ல நாம பார்த்த பகுதி மத்தேயு. மத்தேயு இயேசுனுடைய சீஷன். இங்கு மார்க்கு இயேசுனுடைய ஊழியத்தை கண்டவன். இயேசுவை பிடிக்கும் போது வஸ்திரங்களை விட்டு நிர்வாணமாய் ஓடிப்போன மனுஷன். அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். இப்படி இந்த லூக்கா எழுதுகிறார். லூக்கா யார்? ஒரு நல்ல கல்விமான், படித்தவர், பரிசுத்த பவுலோடு ஊழியம் செய்தவர். இயேசுவை குறித்த வரலாற்றை நேர்த்தியாக செம்மையாக நிரல்பட எழுதினவர். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின அதே லூக்கா அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா காரியங்களையும் ஒழுங்காக நிரல்பட எழுதுகிறார். அதை எழுதும் போது இயேசுனுடைய பிரதான சீசனாகிய பேதுரு என்ன வார்த்தைகளை சொன்னார் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அடுத்த வசனத்திலே அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவரை உயிரோடே எழுப்பினார். இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும்
நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அடுத்தபடியாக அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசுவோடு 3 வருடங்கள் உண்டு உறங்கி சாப்பிட்டு போகிற இடமெல்லாம் போய் இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட இந்த பிரதான சீஷனாகிய பேதுரு சொல்லுகிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசு மரித்தோரிலிருந்து எழும்புவதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம். 7 நூற்றாண்டுகளுக்கு பின்பு வந்து இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிறார்கள். இதற்கு என்ன சாட்சி இவர்கள் சொல்வதற்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:10, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. யூதர்களாகிய உங்களால் சிலுவையில் அறையப்படும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டவர், ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டவர், தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர், அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. இப்படி அப்போஸ்தலர் நடபடிகளிலே 28 அதிகாரங்களில் சற்றேறக்குறைய எல்லா அதிகாரங்களிலும் இல்லை, ஆனாலும் சற்றேறக்குறைய எல்லா அதிகாரங்களிலும் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். இதை எழுதினவர் யார்? இயேசுடைய பிரதான சீஷனாகிய பேதுரு. அவரே தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை, யாருடைய மகத்துவத்தை? இயேசுனுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டவர்கள். அப்படிப்பட்ட பேதுரு சொல்லுகிறார் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசுடைய உயிர்த்தெழுதலை யார் மறுக்க முடியும்? 7 நூற்றாண்டுக்கு பின்பு வந்தவர்கள் எப்படி அதை மறுக்க முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 18ஆம் வசனத்திலே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இதை சொன்னவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இவ்வளவு காரியங்கள்
இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது தலையை எடுப்பார், இயேசு உயிரோடு எழும்புவார் என்பதை சங்கீதம் 110:7 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு நேர்த்தியாக நிறைவேறினது பாருங்கள். இன்னும் அநேக வசனங்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து உண்டு. நான் இந்த வசனங்களோடு முடிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அதே போல நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நம்பி அவருடைய வருகைக்கு காத்திருப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.